Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா வாழைக்காய் பஜ்ஜி பார்க்கலாமா? எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. 2 வாழைக்காய் எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிட்டு 2 சைடும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போதான் ஈக்குவலாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ தோல் சீவுறோம்ல அந்த கட்டரை எடுத்துட்டு நல்லா தோல் சீவி எடுத்துக்கோங்க. நல்லா மேலாக்கே சீவி எடுத்துக்கோங்க. ரொம்ப டீப்பாக சீவி எடுத்துக்காதீங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சீவி ரெண்டுமே எடுத்துக்கோங்க. இப்போ இது பொட்டேட்டோ சிப்ஸ் கட்டர் இருக்குங்களா, அது எடுத்துக்கலாம். அதில் கட் பண்ணால் நல்லா ஸ்லைஸாக நல்லாயிருக்கும். இது அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் இருக்கும். நான் டேக் பண்ணியிருக்கேன் பாருங்கள். வேணுன்றவங்க அதில் வாங்கிக்கோங்க. இதில் உங்களுக்கு தேவையான சைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி நல்லா டைட் பண்ணிக்கோங்க. அப்போ சீவும் போது உங்களுக்கு கரெக்டாக வரும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மெலிசாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அப்போ ஈக்குவலாக ஒரே சைஸாக வரும். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பிளேட்டில் போட்டுக்கோங்க, தண்ணியில் போடாதீங்க. வாழைக்காய் கருப்பாயிடன்னு சொல்லிட்டு தண்ணியில் போட்டு வைக்காதீங்க. பஜ்ஜி போடுறதுக்கு நல்லா பிளேட்லேயே போட்டு வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு மாவு கரைச்சிக்கலாம் வாங்க. 1 கப் அளவு கடலை மாவு எடுத்துக்கலாம். 1/4 கப் அளவு அரிசி மாவு, 1/2 ஸ்பூன் அளவு சில்லி பவுடர் போட்டுக்கலாம். தேவையான அளவு சால்ட் போட்டுக்கோங்க. 1 பிஞ்ச் அளவு பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. கலர் பவுடர் வேணும்னா போட்டுக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா அவாய்ட் பண்ணிட்டு நீங்கள் காஷ்மீர் சில்லி போட்டுக்கலாம். தண்ணி தேவையான அளவு ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ 1 பிஞ்ச் அளவுக்கு சோடா மாவு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த பதத்தில் இருக்கணும். இன்னும் எப்படி கரெக்டாக இருக்கா மாவுன்னு செக் பண்ணுறதுக்கு இப்போ ஸ்பூனில் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு லேயர் அந்த அளவுக்கு தான் இருக்கணும். ஸ்பூன் தெரியக்கூடாது. பாருங்கள், அந்த அளவுக்கு இருக்கணும். எண்ணெய் காய வச்சுட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். வாழைக்காய் கட் பண்ணதை எடுத்து மாவில் டிப் பண்ணி போட்டு எடுத்துக்கோங்க. 2 பக்கம் நல்லா வெந்த பின்னாடி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. ஈவினிங் டைம் சாப்பிட நல்லா இருக்குங்க. இதோட டீ வச்சு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் நல்லா இருக்குங்க சாப்பிட. டீயும் பஜ்ஜியும் வச்சு சாப்பிடும்போது செம்மையாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. எங்கள் வீட்டில் பசங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. நீங்களும் இந்த மாதிரி ஈவினிங் டைமில் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.